புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல முதுகு தண்டுவட பாதிப்பை பத்தி பேச போறோம். இது சார்ந்த கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜென்ரலாக முதுகு தண்டுவட பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வரதா தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக டிஸ்க் பல்ஜ் வருது, முதுகு தண்டுவடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ்னால வரும்? டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது வந்து முதல்ல பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு சார்ந்த பிரச்சனை. நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் வெர்டிப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு கீழே ஒன்றா ஒவ்வொரு வெர்டிப்ரேஸாக அடுக்கி இருக்கும். கழுத்து எலும்புலேருந்து கீழே உட்காரக்கூடிய இடுப்பு எலும்புகள் வரைக்குமே அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில வெர்டிப்ரேஸோட அமைப்பு தான். அதுக்கு நடுவில் ஒவ்வொரு வெர்டிப்ரேஸ்க்கும் நடுவுலையும் டிஸ்க் போன்ற ஒரு மெல்லிதான கார்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெட்டு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். ரெண்டு எலும்புகள் உரசாமல் இருக்கிறதுக்கு அந்த கார்டிலேஜஸ் வந்து பிதுக்கம் கொடுத்து வெளியில் வர்றதன் காரணமாகவோ இல்லை முழுமையாக வந்து வெளியில் வந்து ஹெர்னியேஷன் மாதிரி பிதுங்கி வெளியில் வர்றதோ வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் நாள்பட இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ரெண்டு வெர்டிப்ரேஸும் சேர்ந்து நமக்கு அழுத்தம் கொடுத்து சில நர்வ் ரூட்ஸை வந்து பாதிக்கப்படும். அப்போ நர்வ் ரூட்ஸில் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனையும் வந்து பாதிக்கும். இந்த மாதிரி அந்த முதுகு தண்டுவட பகுதிகளையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மசில் லேயர், அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் அதோட நரம்புகளையும் சேர்ந்து வந்து பாதிக்கக்கூடியது தான் அந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இந்த டிஸ்க் பல்ஜ் வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. கீழே குனிஞ்சு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இல்லை வந்து கீழே விழுறது. இப்போ ஸ்டேர்ஸில் வந்து ஏறுறாங்க, கீழே வந்து விழுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள், ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்கறது, அந்த ஸ்பைனல் கார்டு பகுதியில் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால வரக்கூடிய பாதிப்புகள். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஸ்ட்ரெயின், இப்போ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறது, அது மாதிரி ட்விஸ்டிங் எக்ஸசைசஸ் பண்ணுறது, நிறைய வந்து வெயிட் லிஃப்டிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து டிஸ்க் பல்ஜ் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். இது தவிர வந்து டீஜென்ரேஷன், ஏஜ் ரிலேட்டட் டீஜென்ரேஷன் ஒரு முக்கியமான காரணம். ஒரு 50 above 55 above ஏஜ் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக எல்லா எலும்புகள்லேயும் தேய்மானம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வெர்டிப்ராஸ்லேயும் நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேயும் சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா போக போக அவங்களுடைய ஹைட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதுக்கு காரணம் வந்து டிஸ்கில் ஏற்படக்கூடிய டீஜென்ரேஷன் தான். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுடைய அமைப்பு அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை பொறுத்து தான் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். போக போக ஒரு இன்ச்சாக வந்து கம்மியாகிட்டே போகும். வயதானவங்க ஒரு 60-70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, நான் இதுக்கு முன்னாடி ஹைட்டாக இருந்தேன், இப்போ ஹைட்டு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த டிஸ்க் டீஜென்ரேஷன் தான். இந்த மாதிரி டீஜென்ரேஷன் காரணமாக வரக்கூடிய டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம். இல்லை அந்த இடத்துல வெர்டிப்ரேஸில் சில சேஞ்சஸ் வந்து வந்திருக்கலாம். நர்வ் ரூட்ஸோடு சேர்ந்து பாதிக்கிறது தான் இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே டாக்டர், என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா என்ன நடக்குது நம்ம உடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த L4 L5 இதில் வந்து மேஜராக எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் வரதுக்கான ரீசன் என்ன? ஜென்ரலாக இந்த L4 L5ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா சர்ஜரி அப்படின்னு தான் எல்லாமே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இந்த சர்ஜரி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக? கண்டிப்பாக வந்து சர்ஜரி இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. L4 L5ல மட்டுமே டிஸ்க் பல்ஜ் வந்து வரது கிடையாது. எல்லா வெர்டிப்ரேஸ்லேயுமே வந்து டிஸ்க் பல்ஜ் வரலாம். எந்த இடத்துல ரொம்ப ஒரு குறுகலான அமைப்பு இருக்கோ அந்த இடத்துல வந்து டிஸ்க் பல்ஜ் ஒரு காமனான விஷயமா இருக்குது. லம்பார் வெர்டிப்ரேஸ்ன்னு சொல்கிறது ஒரு 5 எலும்புகள், 5 வெர்டிப்ரேஸ் சேர்ந்தது தான் நம்மளுடைய இடுப்பு எலும்புகள்னு சொல்லக்கூடிய லம்பார் போன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல காமனாக லாஸ்ட் 2 எலும்புகளில் தான் ரொம்ப ஒரு குறுகலான அமைப்பு, மைல்டான ஒரு நடுவில் டிஸ்க் வந்து இருக்கும். அந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் அப்படி காமனாக எதனால் இருக்குன்னா ரொம்ப கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது, கீழே குனிஞ்சு அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய பாதிப்பு தான் இந்த L4 L5ல மட்டும் வரக்கூடிய டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம். இது தவிர ஸ்பைனல் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா சர்விக்கல் போன்ஸ்லேயுமே நமக்கு டிஸ்க் பல்ஜ் வந்து வரலாம். சர்விக்கல் போன் பார்த்தோன்னா கழுத்து எலும்புகள்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு C1லேருந்து C7 வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகளில் கடைசி 2-3 எலும்புகள் பாதிக்கலாம். இல்லை ஹோல் சர்விக்கல் போனுமே வந்து பாதிப்பு வந்து இருக்கும் சில பேருக்கு. C1 C2 தவிர, ஏன்னா C1 C2 அப்படின்றது அசையாத ஒரு போனாக, தலைக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு போனாக இருக்கும். அதற்கு கீழே கழுத்து அசையக்கூடிய இடத்துல ஸ்டார்ட் ஆகுறது C3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். C3 C4ல வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், C4 C5ல இருக்கலாம். அந்த மாதிரி C6 C7ல ஒரு 4-5 இடங்களில் டிஸ்க் பல்ஜ் கூட வந்து சர்விக்கல் போனில் மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நமக்கு டிஸ்க் பல்ஜ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து அசைவுகள், அந்த மூமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம்.
அது எதனாலன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் டிஸ்க்கு உள்ள வெர்டிப்ரேஸ்க்கு 2 வெர்டிப்ரேஸ்க்கும் நடுவில் ஆனுலார் ஃபைப்ரோசிஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது டிஸ்க் பகுதிகளில். அந்த ஆனுலார் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்கிறது வெளிப்பக்கமாக மூடி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கில் வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கூரத்தெலும்பு மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்போது நம்ம அழுத்தம் கொடுக்கறதன் காரணமாக என்ன ஆகுது, அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் அழுத்தம் பிதுக்கம் வந்து வெளியில் வந்து அந்த ஆனுலார் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியை கொஞ்சம் வந்து வெளியில் வந்து ஸ்குவீஸ் பண்ணி வெளியில் தள்ளுது. அந்த பாதிப்பு தான் வந்து டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம அதிகமாக செய்யக்கூடிய இடங்களில் வரலாம். இதுவே டிஸ்க் ஹெர்னியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அமைப்பு ஆனுலார் ஃபைப்ரோசிஸை தவிர உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்னு சொல்லுவோம். உள்ளே வந்து ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸில் 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்கில் வந்து இருக்கும். அந்த இடம் வந்து நியூரல் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையாக வந்து பிதுங்கி வெளியில் வரும். 25%க்கு அபவ் வந்து பிதுங்கி வெளியில் வருது. அதை ஹெர்னியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சில பாதிப்புகள் வருது. ஒவ்வொரு இடங்களில் அசைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வருது. அதனால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு சர்ஜரி பண்ணுறது ஒரு நிரந்தரமான தீர்வாகவும் இருக்காது. நம்ம மூலிகை மருத்துவத்தின்படி நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் சரி, டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கு அந்த நடுவில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரேஸில் இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி பிதுங்கி வெளியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜை மறுபடியும் நார்மல் ஸ்பேஸ்க்கு உள்ளே கொண்டு போகிறது, இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து நம்ம நிரந்தரமாக அதை வந்து சரி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்கம்மா? எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சேலம்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் பெரியப்பாக்கு முடக்குவாதம் பிரச்சனை இருக்கு. சரிம்மா, என்ன வயதாகுது? அவங்களுக்கு 54. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எங்கள் பெரியப்பாக்கு வந்து முடக்குவாத பிரச்சனை இருக்கு. ஓகே, 4 வருஷமா இருக்கு. ஆனா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவும் சரி வரல. ஒரு கை ஒரு கால் அந்த மாதிரி. சரிம்மா, கை காலில் வீக்கம்லாம் இருக்குங்களா? அடக்க முடியலன்னு சொல்றாங்க. அவங்களால தனியா எதுவும் பண்ண முடியல. ஓகே ஓகே. ஏன்னா முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எலும்புகளையும் பாதிக்கும். சுத்தமாக நடக்கவே முடியாத கண்டிஷன் கூட வந்து போகலாம். முடக்குவாதம் 4-5 வருஷமாக நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க, டேப்லெட் மட்டும் போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முடக்குவாதத்தை சரி பண்ணுறதுக்கான சிகிச்சைகள் அது கிடையாது. வலி மாத்திரைகள் போடுறீங்க, ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது அப்போதைக்கான வலியை மட்டும்தான் குறைக்கும். நிரந்தரமாக அது வந்து சரி பண்ண முடியாது. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக லைஃப் லாங் இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸோ ஸ்டீராய்டு டேப்லெட்ஸோ போட்டுகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி நம்ம மூலிகை மருந்துகள் கஷாயங்கள்லேயே அதை நிரந்தரமாக அந்த முடக்குவாதத்தை சரி பண்ணலாம். 3 மாதங்களுக்குள்ளே முடக்குவாதம் நிரந்தரமாக சரி பண்ணியிருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் 10-15 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்களுக்கு, சுத்தமாக நடக்கவே முடியாமல் வீல் சேரில் வந்தவங்களுக்குலாம் நம்ம வெளிப்பக்கமாக கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகளில் மட்டுமே குணப்படுத்தி நார்மலுக்கு அவங்களை நடக்க வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பஞ்சகர்ம சிகிச்சை ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி கிளி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். முடக்குவாதத்துக்கு சிறப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சையில் நிரந்தரமாக 10 நாள்லேருந்து 15 நாளில் க்யூர் ஆகிடும். நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. வலியோ வீக்கமோ அதுக்கப்புறம் வராது. கம்ப்ளீட்டாகவே ஒரு க்யூர் கிடைக்கும். மறுபடியும் முடக்குவாதம்ன்ற பிரச்சனையே வராத அளவுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ மேம், கேட்குறா? நீங்கள் பேசுகிறது கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? மேம் ரியா மேம், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்கு மேம் சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. 6 months. என்ன வயதுமா உங்களுக்கு? 26 மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம்மா, மேம் சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது. 6 months. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குது? 6 months இருக்கு மேம். மெடிசன்ஸ் நான் வெளியில் அலோபதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எடுத்து எனக்கு எதுவுமே கேட்கல. இன்னும் எனக்கு அதிகமாக தான் ஆகுது. சரி, ஓகேம்மா. இப்போது வெளிப்பக்கமாக ஏதாவது க்ரீமோ லோஷனோ போட்டுட்ருக்கீங்களா? ஆமாம் மேம், அதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்புலே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பரவும். ரொம்ப நாள் வந்து வச்சுட்டே இருக்கக்கூடாது அது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேட்சஸ் நம்ம அதை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது, சொரிஞ்சிட்டே இருக்கும்போது அதில் வரக்கூடிய சில ப்ளீடிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பவுடர் மாதிரி உதிர்றதா இருக்கலாம். நம்ம நகங்களில் கூட அந்த பவுடர் மாதிரி உதிர்றது, அந்த செல்ஸ், டெட் செல்ஸ்லாம் நமக்கு நகங்கள் மூலமாக கூட வந்து பரவ ஆரம்பிக்கும். நகத்திலே வந்து சோரியாசிஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப டிலே பண்ணாமல் அதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். சோரியாசிஸ் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா சில
சில உணவு பழக்கங்கள்லையும் மாற்றம் கொடுக்கணும். பித்தத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகளை முழுமையாக வந்து தவிர்க்கணும். நைட் லேட்டாக தூங்குறதும் பித்தத்தை அதிகப்படுத்தும். இது தவிர டீ காஃபி நிறைய குடிக்கிறீங்கனாலும் பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நேரம் தவறி உணவுகள் எடுத்துக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக பித்தம் வந்து ஜாஸ்தியாகும். என்னதான் சில ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணாலும் பித்தத்தை குறைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். சோரியாசிஸ் இருக்குன்னா அது சில விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அதை நிரந்தரமாக நம்ம சரி பண்ண முடியும். இல்லை மருந்துகள் எடுத்தோம் அது சரியாகுது மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு லைஃப் லாங் சில பேர் சோரியாசிஸோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம பித்தத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளும் சேர்ந்து வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சீ ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணிக்கிறது. கரப்பான் பொருள்னு சொல்லக்கூடிய சில காய்கறிகள் அவாய்ட் பண்ணிக்கிறது. கத்திரிக்காய், வாழைக்காய், அரிப்பு எடுக்கக்கூடிய சில கிழங்குகள், கருணைக்கிழங்கு, வாழைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, இந்த மாதிரியான கிழங்கு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. இது தவிர மொச்சை, காராமணி இது மாதிரி பயிறு வகைகள் அவாய்ட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளமில் அலர்ஜி கண்டென்ட்டை இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். அதனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நார்மலான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து முளைக்கீரை நிறைய எடுத்துக்கலாம். முளைக்கீரை, அரைக்கீரை இது ரெண்டுமே வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது தவிர வந்து உடம்புல கால்சியம் சத்தை அதிகப்படுத்தும். இதனால் இது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு முறையாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பான சிகிச்சைகள் வெளிப்பக்கமாக தடவக்கூடிய ஆயிலோடு சேர்ந்து உள்பக்கமாக சாப்பிட்றதுக்கு கஷாயங்களும் நம்ம கொடுக்குறோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சோரியாசிஸ் 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கண்ணாத்தா. எந்த ஊர்லேருந்துமா? பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? என் பேர் கண்ணாத்தா. எனக்கு ஏஜ் வந்து 45 ஆகுது. ஓகே. எனக்கு முதுகு வலி இருக்கு, குனிஞ்சு நிமிர முடியல. சரிம்மா, வெயிட்டு தூக்குற ஒர்க் எதுவும் பார்க்குறீங்களா? இல்ல, வீட்டு வேலை தான். சரி, ஓகே. ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்களா? ஆமா. சரி, ஓகேம்மா. இடுப்பில் எலும்புகளில் ஏதாவது ஸ்கேன், எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல, எதுவும் எடுக்கல. சரிம்மா. ஒரு இடத்துல மட்டும் குறிப்பாக வலி இருந்துகிட்டே இருக்கா எப்போவுமே? ஆமா, அந்த அந்த நடுவுல மட்டும். சரிம்மா, ஓகே. இந்த மாதிரி டிஸ்கில் வந்து பெயின் இருக்கிறது வந்து அதுவும் குறிப்பாக ஒரே இடங்களில் ஒரு பின் பாயிண்ட் மாதிரி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம். டிஸ்க் பல்ஜுக்கான முதல்ல எக்ஸ்ரே, ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்குது, குறிப்பாக எந்த வெர்டிப்ரேஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது வந்து தெரிய வரும். இந்த மாதிரி ரொம்ப நாள் நீங்கள் கீழே குனிஞ்சு ஒர்க் பண்ணுறதுனாலையோ இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக உட்காராமே சில பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை ட்ராவல் ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வந்து வரலாம். கண்டிப்பாக ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் டிஸ்க் பல்ஜுக்குன்ட்டு சிறப்பாக ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாகவே ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கப்பட்டிருக்க அந்த போன்ஸில் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்குது அப்படின்னாலும் நடுவில் போகக்கூடிய நர்வ்ஸில் வந்து கம்ப்ரெஷன் வந்து வர ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது காலில் வலி பரவுறது, கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குன்னா கையில் வலிகள் பரவுறது, இந்த மாதிரி ஒரு சைடு கையிலையோ இல்லை 2 சைடு கையிலையோ வந்து வலிகள் வந்து பரவும். ஏன்னா நர்வ் கம்ப்ரெஷன் ஒரு சைடு மட்டும் கூட வந்து இருக்கலாம். சில பேருக்கு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு காரணமாக ஒரு சைடே வந்து ஒரு சைடாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு கைகளுக்கு மட்டும் வேலை கொடுப்பாங்க. டெய்லரிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கால்கள் ஒரு காலில் மட்டுமே ஒர்க் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சைடு நர்வ் கம்ப்ரெஷன் அதிகமாக இருக்கலாம். அதனால் முறையான ஸ்பைனல் கரெக்ஷனோடு சேர்ந்த வசதி சிகிச்சைகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து நேரில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சைகளில் 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே டிஸ்க் பல்ஜ் எந்த இடத்துல இருக்கோ அதை முறையாக வந்து நம்ம சரிப்படுத்திடுவோம். லைஃப் லாங் இந்த மாதிரி பெயினோடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதோடு சேர்ந்து உள் மருந்துகளும் ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். பெயினுமே முறையாக வந்து குணமாயிடும். அதோடு சேர்ந்து நர்வ் ரூட்ஸில் போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அதுவுமே உங்களுக்கு நல்லாவே பிளட் சப்ளை நல்லா இருக்குது அப்படின்னாலும் பெயின் வந்து இருக்காது. நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் முறையாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் ஷர்மிளா. எனக்கு 31 வயசு ஆகுது. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள், என்ன தொந்தரவுமா? எனக்கு கர்ப்பப்பையில குட்டி குட்டியா நிறைய கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டர். இப்ப 5 மாசமா பீரியட்ஸ் ஆகும்போது 15 நாள் 10 நாளுக்கு மேல பீரியட்ஸ் வந்து வந்துட்டே இருந்தது. அடிவயிறு ரொம்ப வலின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப இப்படி சொன்னிருக்காங்க. சரிம்மா.
அந்த கட்டி வந்து 6 mm 8 mm இந்த சைஸ்ல குட்டி குட்டியா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. பெயின் இருக்கா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகும்போது? ஆமா, அடிவயிறு ரொம்ப பெயினா இருக்கு. ஒரு 3 நாள் ஆனாலும் பெயின் வந்து குறையறதே இல்ல. ம் ம் பீரியட்ஸும் கண்டினியூவா இருந்துட்டே இருக்கு. 10 நாள் 15 நாள் இருந்துட்டே இருக்கு. சரிம்மா. இது சரி பண்ணிடலாம் சரிங்களா, பயப்படாதீங்க. இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்கிறது குறிப்பாக இந்த ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால தான். அதுவும் உங்களுக்கு மல்டிபிள் சைஸில் சின்ன சின்னதாக வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது. சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்னதாக வந்து கடுகு சைஸில், மிளகு சைஸில், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் வர்றது வந்து இயற்கை தான். அது நார்மலாக வந்து நம்ம மூலிகை மருந்துகளே அது சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஃபுட்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஃபைப்ராய்டு அதிகமாக இருக்குது இல்லை சிஸ்ட்டு இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபைப்ராய்டு இருக்கும்போது ஆல்ரெடி நமக்கு அந்த மயோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த இன்னர் லேயரில் தான் ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகும். சீலிங் ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகும். நிறைய மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னா அந்த தசைகளே வந்து உங்களுக்கு இரிட்டேட் பண்ணி இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங்கை வந்து வர வைக்கும். குறிப்பாக அதற்கு சில உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய வந்து ஆவியில் வேக வச்ச மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும். வறுத்தது, பொரிச்சது, அதுவும் நிறைய கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டை வந்து முதல்ல வந்து தவிர்த்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸில் அதுவும் குறிப்பாக மைதா அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவுகள் தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப அவசியம். ரீஃபைண்ட் சுகர், ரீஃபைண்ட் ஆயில் இது ரெண்டையுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுவும் இந்த ஃபைப்ராய்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரீஃபைண்ட் சுகரிங் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. சுகர் ஏஜென்ட் நிறைய போட்ட ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கலரிங் ஏஜென்ட் இருக்க மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நல்லா அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ஃபைப்ராய்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருக்கும். நான் என்ன தான் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஃபுட்டுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும்போது தான் ஃபைப்ராய்டு ஈஸியாக கரைஞ்சு வெளியில் வரும். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு ஃபைப்ராய்டையும் மயோமெக்டமியோ இல்லை ஃபைப்ராய்டெக்டமியோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய மூலிகை மருந்துகளே இருக்குது. நீங்கள் வீட்டிலே வந்து கலர்ச்சிக்காய் சூரணம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது தவிர வந்து கருஞ்சீரக பொடி வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை தேனில் கலந்து 3 நேரம் உணவுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது எல்லாத்தையும் விட ரோஜா குல்கந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர்லேயோ இல்லை பால்லையோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா பாடி கூலண்ட் ஆகும். ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் போது தான் அது ஈஸியாக வந்து கரைய ஆரம்பிக்கும். பாடி ஹீட்னால் வரக்கூடிய ஃபைப்ராய்டுக்கு வந்து நம்ம பாடியை கூலண்ட் பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதில் முதல் விஷயம் இந்த குல்கந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முறையாக நீங்கள் எடுத்துக்கும் போது சின்ன சின்ன ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருந்தால் இதிலே வந்து நார்மலுக்கு கரைஞ்சு வெளியில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக மருந்துகள் எடுத்துக்கிறது அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஃபைப்ராய்டுக்குன்னு சிறப்பாக மூலிகை கஷாயங்கள் எல்லாம் கொடுக்குறோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை முழுமையாக சரி பண்ணிடலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஃபைப்ராய்டும் இருக்காது. ஃபுல்லாகவே வந்து மூலிகை மருந்துகளே கரைஞ்சு நார்மலுக்கு வந்துடும். மறுபடியும் அதோடைய ஃபார்மேஷனும் இருக்காது. நிரந்தரமாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என்னோட பேர் மகா. எந்த ஊர்லேருந்துமா? நான் ராம்நாத்லேருந்து பேசுகிறேன். சரிங்க, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாக்காக கேட்கணும். அம்மாவுக்கு என்ன வயதுமா? 49 வயது ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், என்னோட பேர் மகா. சொல்லுங்கம்மா. எங்கள் அம்மாவுக்கு 49 வயது ஆகுதுமா. ஆஸ்மா ப்ராப்ளத்துக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. எவ்வளோ வருஷமாக இருக்குது ஆஸ்மா? 2 வருஷமா இருக்குங்கம்மா. அவங்களால மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேம். பஃப் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமா, பஃப் எடுத்துக்கிறாங்க மேம். ஒரு கொஞ்ச தொலைவு நடந்தாவே மூச்சு விட முடியல, என்னால நடக்க முடியலன்னு உட்காந்துக்கிறாங்க. சரிம்மா. மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு அவங்களுக்கு. இருமல் வேற அதிகமா இருந்துட்டே இருக்கு மேம். ஓகே இது நார்மல் தான்மா. 2 வருஷமாக தான் அந்த ஆஸ்மா இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மூச்சு ப்ராப்ளம் வந்து நம்ம சில மூலிகை மருந்துகள்லையும் சில எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ்லையும் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இது ரொம்ப நாள் நீங்கள் பஃப் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பஃபோ இன்ஹேலரோ இல்லை நெபுலைசரோ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு தான் உங்களுக்கு மூச்சு ஃப்ரீயாக போகும். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மூச்சுக்குள்ளே விரிவடை வைக்கும். மறுபடியும் சுருங்கிட்டு தான் இருக்கும். லைஃப் லாங் நீங்கள் இதே இந்த பஃப் இன்ஹேலரோ அதை எடுத்துகிட்டே தான் இருக்கும்படியாக இருக்கும். போக போக அதோடய டைமிங்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இப்போ 2 டைம் எடுக்கிறீங்கன்னா 4-5 வருஷம் கழிச்சு 5-6 டைம் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரலாம். அதனால் லைஃப் லாங் அதை எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் மூலிகை மருந்துகள்லே இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிறைய பேஷண்ட்ஸுக்கு சரி பண்ணியிருக்கோம். ஆஸ்துமானால் பாதிக்கப்பட்டவங்க, சிஓபிடி வந்து ரொம்ப வருஷமாக வந்து லங்ஸே பாதிக்கு மேலே அரிச்சிருச்சு, பாதிக்கு மேலே வந்து லங்ஸே வேலை செய்யலை, ஒரு கை நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட் போட்டால் தான் என்னால் மூச்சே ஃப்ரீயாக விட முடியும்ன்ட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவ்வளோ சிவியர் கண்டிஷனில் வந்தவங்களுக்குலாம் நம்ம அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி நம்ம மூலிகை மருந்துலே உங்களுக்கு 1 வாரம் 10 நாளுக்குள்ளே நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் மூச்சில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், மூச்சு திணறல் எதுவும் இல்லாமல், அந்த சளி இருமல் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு. 10-15 வருஷம் ஆகி மறுபடியும் வராமலும் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வு இருக்குது. நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மாதங்களுக்குள்ளே இந்த ஆஸ்துமா நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் பிரின்சி மேம். ஓசூர்ல இருந்து பேசுகிறேன் மேம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்ன? 24 மேம். சரிம்மா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் மேம். என்னோட பேர் பிரின்சி. ஓசூர்ல இருந்து பேசுகிறேன் மேம். ஓகே. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். என்னோட வயசு 24. ஓகே. எனக்கு மாசம் கரெக்டா வரும் மேம். அப்படி வந்துச்சுன்னா 2 நாள் தான் இருக்கும். ஓகேம்மா. அதுக்கு மேல இருக்காது. இப்போ 1 மாசம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாசம் எனக்கு வராது. சரி. அது 3ஆவது மாசம் எனக்கு வந்துச்சுன்னா 1 வாரம் ஃபுல்லா இருக்கும் மேம். சரிம்மா. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது பிசிஓடியில் தான் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு டைம் வர்றது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம், வருடத்துக்கே 1 டைம் 2 டைம் தான் வரும். பிசிஓடி ரொம்ப சிவியராக இருக்குது, 2 சைட்லேயுமே பைலேட்ரல் ஓவரீஸ்லேயும் பிசிஓடி இருக்குன்ற கண்டிஷனில் இந்த மாதிரி சிவியர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிறது தான். பிசிஓடி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாலே அவங்கள ஒரு 5-6 இயர்ஸ்க்கு நம்ம நோட் பண்ணி பார்த்துருக்கோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடிவயிற்று பகுதிகளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணலை அப்படின்னா தான் பிசிஓடி ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து வரும். பிசிஓடிக்கு கண்டிப்பாக வந்து உடல் உழைப்பு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து இருக்கணும். பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய சாப்பிட்ற உணவுகளை வந்து குளுக்கோஸாக மாறாமல் வந்து கன்வெர்ட் பண்ணணும், நம்மளை எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு பிசிஓடி ஃபார்மேஷன் வந்து இருக்காது. இப்போ பிசிஓடி வந்துருச்சு, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா வீட்டிலே வந்து நீங்கள் கொத்தமல்லி லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லியோட கீரை, அந்த லீஃபை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதோடு சேர்ந்து முள்முருங்கை அப்படின்னு ஒரு கீரை இருக்குது. முள்முருங்கை இலை வந்து மட்டும் எடுத்துகிட்டு அதோடைய காம்பு, நடுநரம்பு இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. அந்த லீஃபை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி லீஃபோடு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் ஒரு 50 ml அளவுக்கு சாறு எடுத்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 days காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றில் இதை எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபுட்டு எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக ஒரு 3-4 monthsக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இடையில ப்ளீடிங் ஆகலை, பீரியட் வரலை அப்படின்னாலும் எப்போ பீரியட்ஸ் வருதோ அந்த டைமில் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு 3-4 monthsக்கு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து பிசிஓடி ப்ராப்ளமே குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு கொத்தமல்லி லீஃபில் வந்து நிறைய ஆல்கலாய்ட்ஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நார்மல் பண்ணுறதுக்கு இருக்குது. அப்போ அதோடு சேர்ந்து இந்த முள்முருங்கை இலைச்சாரும் சேர்ந்து எடுக்கும்போது பிசிஓடி கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். இது ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரொம்ப சிவியராக இருக்குது, வருஷக்கணக்காக இருக்குன்னா கண்டிப்பாக மருந்துகள் எடுத்துக்கிறது அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடிக்குன்னு சிறப்பாக மூலிகை டானிக் கொடுக்குறோம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்குறோம். ஒரு 2-3 சொட்டு வந்து இதை நீராகாரத்துலையோ இல்லை ஹாட் வாட்டர்லையோ கலந்து எடுத்துக்கிட்டாலே போதும். 3-4 monthsக்குள்ளே அந்த பிசிஓடி கிளியர் ஆகிடும். லைஃப் லாங் இதை வச்சுட்டே இருக்க வேண்டாம். ரொம்ப சிவியராக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முறையான சிகிச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே அதற்கான தீர்வை நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவத்தில் எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். டிஸ்க் பல்ஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த L4 L5ல ப்ராப்ளம் இருக்குது, சர்ஜரி அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவமில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் டாக்டர்? நம்ம மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரியான சிகிச்சைகள் தான் நம்ம வந்து கொடுப்போம். டிஸ்க் பல்ஜாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம், இல்லை டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருக்கலாம், இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸாகவே வந்து ஆகிருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நர்வ் கம்ப்ரெஷனும் வந்து இருக்கும். அதே மாதிரி நர்வில் வந்து ஸ்டீனோசிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பிஞ்சிங் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை தடைப்படுற மாதிரி பிஞ்சிங் நர்வ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரத்த ஓட்டம் தடைப்படுறதன் காரணமாக வந்து ஸ்பைனல் கார்டுக்கு மட்டும் சிகிச்சை கொடுத்தா அது வந்து முழுமையான ஒரு க்யூராக வந்து இருக்காது. அதோடு சேர்ந்து நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான சில ட்ரீட்மெண்ட்ஸும் சேர்த்து தான் நம்ம வந்து நம்ம மூலிகை மருத்துவத்தின்படி வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டுக்கான சிகிச்சைனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணி அந்த அலைன்மெண்ட் மாறி இருக்க போனை வந்து நார்மல் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து அந்த ஆனுலர் க்ளோஷர், ஆனுலர் வெளியில் வந்து பிதுங்கி வந்து வெளியில் வந்திருக்கு, ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில் வந்திருக்கு அப்படின்ற கண்டிஷனில் அது பிதுக்கம் கொடுத்து மைல்டான பல்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் வந்து
அதை நார்மல் கரெக்ஷன் பண்ணி அந்த ஆனுலர் க்ளோசர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான சில சிகிச்சைகள் நம்ம கொடுப்போம். எந்த இடத்துல குறிப்பாக பெயின் இருக்கோ, எந்த இடத்துல அந்த டிங்லிங் சென்சேஷன், அந்த மரத்து போகிற ஃபீல் இருக்கும் சில பேருக்கு, அந்த முதுகு பகுதியில் L4 L5லலாம் டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு. எப்போவுமே அந்த இடத்துல வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குத்துற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம கடிவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுப்போம். அந்த இடத்துல வந்து மூலிகை மாவு வச்சு பாத்தி கட்டி உள்ளே ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் உள்ளே சூடு பண்ணி உள்ளே ஊற்றி நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த எரிச்சலோ நர்வ் ரூட்ஸில் வந்து சரியான பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால வரக்கூடிய அந்த டிங்லிங் சென்சேஷன், நம்னஸ், இது எல்லாமே நல்லா மாற ஆரம்பிக்கும். மரத்து போய் இருக்கக்கூடிய அந்த பெயின் இது எல்லாமே நல்லா மாற ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்புலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக வராமல் இருக்கும். அதாவது காலுக்கு ரத்த ஓட்டம் போகாமல் இருக்கிறது வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். சயாட்டிக் நர்வ் அப்படின்றது இடுப்பு எலும்புலேருந்தே கால் பாதம் வரைக்கும் விரல் நுனி வரைக்கும் போகக்கூடிய ஒரு நீளமான நரம்பு. அப்போது அந்த நரம்பில் ரத்த ஓட்டம் தடைப்படுது அப்படின்னாலும் நமக்கு கால் பாதத்தில் வரைக்கும் மரத்து போகிற ஒரு ஃபீல் இருக்கும். காலில் வலி பரவும், ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவோம். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ரேடியேட்டிங் பெயின் வந்து இருக்கிறது. இதோடு சேர்ந்து அந்த கால் பாதம் வந்து கீழே வைக்கிற ஃபீலே இருக்காது உங்களுக்கு. நடக்கிற ஃபீலே இல்லை, ஏதோ ரொம்ப மெதுன்னு இருக்குது காலுன்னு சொல்லுவாங்க. காலே ரொம்ப வந்து உணர்ச்சியே இல்லாத ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கால் பாதத்துக்குன்ட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜின்ற சிகிச்சை கொடுப்போம். கால் பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்பு முடிச்சுகளுக்கு ரத்தம் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம அந்த ஸ்பைனல் கார்டுக்கும் சேர்த்து பண்ணும்போது அவங்களுக்கு நர்வ் ரூட்ஸில் இருக்கக்கூடிய நர்வ் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம், அந்த நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போகும்போது நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி டிஸ்க் பல்ஜுக்குமே நம்ம ஸ்பைனல் கரெக்ஷனோடு சேர்ந்து கடிவஸ்தி பண்ணும்போது அதுவுமே நம்ம சர்ஜரி இல்லாமல் நம்ம முறையாக சரி பண்ண முடியும். அதனால் ஒரு இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ கழுத்து எலும்பில் தேய்மானம் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் கூட கிரீவவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுத்து கழுத்து எலும்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே நம்ம அந்த ஆனுலர் க்ளோஷர் பண்ணி மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சைகளும் கொடுக்குறோம். அதனால் இது வந்து ஒரு சர்ஜரி இல்லாமல் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு க்யூராக இருக்கும். மறுபடியும் வெளியில் வராமலும் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் விக்னேஷுங்க. வயசு 35 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். சார் வணக்கம். வணக்கம் டாக்டர். நான் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷமா பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோடனே தும்பல் அதிகமா இருக்கும். மூக்குல கண்ணுல இதெல்லாம் நீர் வடிஞ்சிட்டே இருக்கு டாக்டர். அப்புறம் மூக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் ஆகுது. அப்புறம் வீக்கம் இருக்கு, வலியும் இருக்கு டாக்டர். இது போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணோம். சைனஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட் போடும்போது ஒரு நாள் மட்டும் நல்லா இருக்கு டாக்டர். மறுநாள் திரும்ப அதே மாதிரி தொந்தரவு கொடுக்குது டாக்டர். சரி, ஓகே. இது நீங்கள் டேப்லெட் போடும்போது சரியாகும். மறுபடியும் அதிகமாகிறது காரணம் வந்து இந்த ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் நீங்கள் எடுக்கிறது தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது, கண்ணில் நீர் வடிகிறது, கண் எரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டேப்லெட். இந்த மாதிரி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. சைனசைட்டிஸ் அப்படின்றது நீங்கள் அந்த ஆட்டோவில் ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால டஸ்ட் அலர்ஜி காரணமாக வரக்கூடியது தான். ஈஸ்னோஃபில்ஸோட கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்ம உடம்புல ரத்தத்தோட அணுக்களில் ஈஸ்னோஃபில்ஸ்னு ஒரு ரத்த அணுக்கள் இருக்குது. அது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். நீங்கள் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பிளட்டில் அந்த செல்ஸ் வந்து ஜாஸ்தியாகிறது காரணம் வந்து அலர்ஜி தான், டஸ்ட் அலர்ஜி தான். டஸ்ட் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். மாஸ்க் அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சைனசைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து முழுமையாக வெளியேற்றுறதுக்கான சிகிச்சை எடுத்துக்கும் போது தான் நிரந்தரமாக அந்த சைனசைட்டிஸ் வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். அந்த மாதிரியான சிகிச்சை கொடுத்து தான் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ் நாள்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சைனசைட்டிஸ்லாம் நம்ம நிரந்தரமாக சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து மூக்கில் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. நேசல் பாலிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம முழுமையான தீர்வு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்துட்டு சிறப்பாக நம்ம சைனசைட்டிஸ்க்குன்னு சில மருந்துகள் வந்து கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக சில சிகிச்சைகள் மூக்கில் வந்து சொட்டு மருந்து ஊற்றி நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே சைனசைட்டிஸ் நிரந்தரமாக சரியாயிடும். வாழ்நாள் ஃபுல்லாக அதை வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேறு எதுக்கும் இதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டான ஒரு க்யூர் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, நீங்க பேசுறது கேக்குதுமா? உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் செல்வி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகால இருந்து. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான்மா பேசுறேன்.
உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. என்னுடைய வயது 43. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. ம் எனக்கு வந்து சோத்தாங்கை பக்கம் ரைட் சைடு ஷோல்டருக்கு கீழே வந்து வேலை பார்த்தோம்னா பெயின் இருக்கு. வேலையை பார்க்காட்டி வலி இல்லை. சரிம்மா. வீட்டுல துணி துவைச்சாலோ அதிகமா ஒர்க் கொடுத்தாலோ அந்த ஒரு சைடு மட்டும் வலி இருக்கு. சரிம்மா. கை நல்லா மேலே தூக்க முடியுதா? தூக்க முடியுதுமா. சரி. சுகர் ஏதாவது இருக்காம்மா? சுகர் இருக்கு, ஆனா கண்ட்ரோலா தான் இருக்கு. அப்பப்போ கூடும். எவ்வளோ வருஷமா இருக்கு? இந்த 1 வருஷமா தான் இருக்கு. சரி, ஓகேம்மா. ஏன்னா கையில் ஒரு சைடில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குது, கையில் வந்து அப்பப்போ பெயின் வருதுன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். நரம்புகளில் போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துறதுக்கு சில உள்ளே போகக்கூடிய நரம்புகளில் ரத்த ஓட்டம் தடைப்படும் போது நமக்கு அந்த எலும்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அந்த இடத்துல. ஷோல்டரில் ஒரு சைடு கையிலையோ இல்லை 2 சைடு கையிலையோ இருக்கலாம். ரொம்ப நாள் சுகர் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் கண்டிஷன் வந்து வரும். இதற்கு நம்ம எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக பண்ணணும். கைகளுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ், ஷோல்டர் பகுதிக்கு குறிப்பாக பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக பண்ணணும். அதே மாதிரி கையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம் 15 டைம் மேலே உயர்த்தி கீழே போடுறது, இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கணும். சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கையில் மட்டும் வலி இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஜவ்வு ப்ராப்ளம் இருந்தால், ஒரு சைடு மட்டும் கையில் வலி இருக்கும்போது ஏதாவது ஜவ்வில் விலகல் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம். நேரில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் அதற்கான சிகிச்சை வந்து நம்ம கொடுக்க முடியும். என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்து முறையான சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். மதுரையில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நேரில் கொண்டு போயிட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருத்துவர்கிட்ட சிறப்பான இதற்காக பண்ணக்கூடிய சிகிச்சைகளோடு சேர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம், என் பேர் புஷ்பராஜ் மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? கடலூர் மாவட்டம் கோனை தாலுக்காலேருந்து பேசுகிறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயதுங்க? புஷ்பராஜ் மேடம். உங்களுடைய வயசு என்ன சார்? 38 மேடம். உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஒரு சைடு கை கொஞ்சம் வீக்கமா இருக்கு மேடம். 60 மேடம் லெஃப்ட் சைடு. சொல்லுங்கள் சார். அது எதனால மேடம் தெரியல. கையில் மட்டும்தான் வீக்கம் இருக்கா, கால்லையும் இருக்கா? இல்லைங்க மேடம், கையில மட்டும் இந்த கமிட்டின்னுவாங்கல்ல மேடம், கீழே ஷோல்டர் கீழே. ஷோல்டருக்கு கீழே வீக்கம் இருக்கா? ஆமா மேடம். வலி வலிக்கல இருக்குங்களா? மேடம். வலிக்கலாம் இல்லை மேடம், அப்படியே 60 மேடம். புரியல. வலிக்கலாம் இல்லை மேடம், அப்படியே ஒரு 60 மேடம். ஒரு மாதிரி சதை அதிகமான மாதிரி. ஓகே ஓகே. எவ்வளோ நாளாக இருக்குது இந்த ப்ராப்ளம்? இது ஒரு 6 மாசமா இருக்கு மேடம். சரி, ஓகே. இது ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? பார்க்கல மேடம். ஃபீவர் அடிக்கடி வருதா மேடம்? ஃபீவர் வருதா? இல்லைங்க மேடம். இல்லை. சரி, ஓகே. இது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. சில கொழுப்பு கட்டிகள் வந்து உடம்புல தேவையில்லாத இடங்கள்ல வந்து வரலாம். அக்குள் பகுதியில் கொழுப்பு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாடி ஹீட்னால இருக்கலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. டெய்லியும் ஒரு 20 ml ஒரு 100 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். டெய்லியுமே எடுத்துக்கலாம். நல்லா பாடி ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். நைட்டு தூங்கும்போது அந்த கட்டி இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. ஒரு பேக் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா காலையில் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக போட்டுட்டு வரும்போது நார்மல் கட்டியாக இருந்தால் அது வந்து கரைஞ்சிரும். சப்போஸ் கொழுப்பு கட்டியாக இருந்தது அப்படின்னா கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் அந்த கொள்ளு பவுடர் மட்டும் எடுத்து அந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிட்டே வாங்க. நல்லா ஹீட் வர மாதிரி அந்த இடத்துல வந்து தேய்ச்சிட்டே ரப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் அது வந்து கரைஞ்சிரும். இல்லை பெயின் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு FNAC அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. உள்ளேருந்து சதையை எடுத்து உங்களுக்கு அந்த நார்மல் கட்டியா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனால் வந்த கட்டியான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதை எடுத்து அதற்கான செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான சிகிச்சையும் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெயின் ஏதாவது இல்லை அப்படின்னா நேரில் வந்து அதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கட்டிகளுக்கு நார்மலாக இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வரக்கூடிய நார்மல் கட்டிகளுக்கு நம்ம வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஒரு க்ரீமுமே கொடுப்போம். உள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு கஷாயமே நம்ம வந்து கொடுப்போம். நேரில் வந்து என்ன கட்டின்றதை பார்த்து முறையாக அதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலுமே அது நிரந்தரமாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம், பவித்ரா பேசுகிறேன் மேம், மதுரையில் இருக்கு. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 33 வயசா இருக்கு. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம், என்னோட நேம் பவித்ரா மேம், மதுரையில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் வருஷமா வந்து கழுத்து வலி இருக்கு மேம். சரிம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அப்போ எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொன்னாங்க மேம். இப்போ 1.5 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், ஆனால் சரியாவே கேட்கல மேம். பெயின்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு மேம் இப்பெல்லாம். கையில் வலி இருக்குங்களா, கழுத்தில் மட்டும்தான் இருக்காமா?
கழுத்துல வலிக்குது மேம், அப்படியே பின்னாடி ஷோல்டர் முதுகு அதெல்லாம் வலிக்குது மேம். கையில ரேஸா வலிக்குது மேம். சரி ஓகே. ரொம்ப நேரம் உட்காந்து ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? இல்ல மேம். ஓகேம்மா. கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வலி இருக்கும். தலையில் வெயிட்டு தூக்குறது, கையில் கீழே குனிஞ்சு வெயிட்டு தூக்குறது, சில பெண்கள் பார்த்திங்கன்னா தண்ணி குடம்லாம் தலையில் தூக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கழுத்தில் பெயின் இருக்குது அப்படின்னா கையில் வெயிட்டு தூக்குறதையுமே அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஒரே இடத்துல உட்காந்து டெய்லரிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, கீழே குனிஞ்சே வேலை பார்த்துட்ருக்காங்கனாலும் கழுத்து எலும்பு தேய்மானம் ரொம்ப சிவியராக இருக்கும். இப்போ தேய்மானம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடிய இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் டிஸ்க் பல்ஜுனால கூட வந்திருக்கலாம். சர்விக்கல் போனில் வந்து சில டிஸ்க் பல்ஜ் வந்து வரலாம். C3 C4 இந்த மாதிரி சில இடங்களில் மாற்றங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக சிகிச்சை எடுத்துக்கிறது தான் அது முழுமையான தீர்வு வந்து கொடுக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. டிஸ்க் பல்ஜுக்கு நம்ம உள் மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே அந்த வலி இல்லாமல், கையில் வலி பரவுறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களால் எல்லா விதமான வேலைகளும் பார்க்க முடியும். கீழே குனிஞ்சோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்தோ உங்களுக்கு வலியுமே வராது. ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாலும் பெயின் எதுவும் வராது. கம்ப்ளீட்டாக இதிலே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? அம்மா நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நான் சுதா பேசுறேன் மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திருப்பத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. அம்மாக்கு 60 வயசு ஆகுது. சொல்லுங்க. ஒரு கால் வலியா இருக்கு, அது போய் இது ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க காலுக்கு. அவங்க வந்து வாழ்வு வந்து வீக்கா இருக்க மாதிரி இருக்கு, அதனாலதான் அந்த கால் வலி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. காலில் எந்த இடத்துல வலி இருக்குமா? கீழே கணுக்காலில் வலி இருக்கு. ஆமா. ஒரு காலில் மட்டும் இருக்கா? மேல அந்த தொடைக்கு கீழே பேக் சைட்ல வலி இருக்கு மேம். சரி ஓகே. இந்த மாதிரி வலி வந்து ஒரு காலில் மட்டும் இருக்குது, பின்னாடி முட்டிக்கு பின் சைடில் வலி இருக்குது அப்படின்னா பேக்கஸ் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். முட்டி பகுதிகளில் உள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். நாள்பட வந்து இது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வலியோ வீக்கமோ அந்த இடத்துல ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நடக்க நடக்க வீக்கம் அதிகமாகும். அதாவது கரெக்டாக முட்டிக்கு பின் சைடில் வந்து வீக்கம் அதிகமாக இருக்கும். போக போக கணுக்கால் பகுதி வரைக்கும் வலி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை எடுத்துக்கிறது அவசியம். ஏன்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம் தான் இந்த மாதிரி சிஸ்ட் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு 50 வயது 60 வயது நெருங்கும் போது எல்லா எலும்புகள்லையும் ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வந்து எலும்புகளில் தேய்மானம் வந்து நடக்கும். அப்போது பின் சைடில் கால் முட்டிகளுக்கு பின் சைடில் வந்து சிஸ்ட் மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஜவ்வு தேய்மானத்தினாலேயோ உள்ள அதிகமாக நீர் கோர்க்கிறதுனாலையோ அந்த ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இதுக்கு வெளிப்பக்கமாக வந்து ஆலிவ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு கலந்துக்கோங்க. அதோடு சேர்ந்து துளசி இலை சாறு வந்து அதில் கலந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வெதுவெதுப்பான ஹீட்டில் வந்து அந்த வீக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் லைட்டான மசாஜ், ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணக்கூடாது, மைல்டான ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிஸ்ட் வந்து கரைய ஆரம்பிக்கும். மைல்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அது நார்மலுக்கு வந்துடும். ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நாள் பட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி மூட்டு எலும்பு தேய்மானத்தினால வந்தவங்க எந்த இடத்துலையாவது வீக்கம் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து வற்ற வைக்கிறதுக்கு நம்ம ஃபுல் பாடிக்குமே பொடிக்கிளி சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுப்போம். இதோடு சேர்ந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வர்ம சிகிச்சை, அக்கு ப்ரெஷர் சிகிச்சை, இந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து அவங்களுக்கு அந்த வீக்கம் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீர் இதெல்லாம் நம்ம ஹீட்டான ஆயில் வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய மசாஜில் ஒத்தனத்தில் கம்ப்ளீட்டாக அது வந்து க்யூர் ஆகிடும். உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஆவியாக வெளியில் போயிடும். வீக்கம் இல்லைனாலே வலி இல்லாமல் அவங்களால நடக்க முடியும். நேரில் அவங்களை கூட்டிகிட்டு வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ முதுகு தண்டுவடத்தில் L4 L5ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, இவங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த் டிப் அந்த டைமுக்கு ரிலீவ் ஆகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போது L4 L5ல டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் சரி, இல்லை சர்விக்கல் பகுதிகளில் ஏதாவது டிஸ்க் பல்ஜோ இல்லை சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் மாதிரி ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களுக்கு அப்போதைக்கு வந்து பெயின் ரொம்ப ஒரு ஷார்ப்பான பெயினாக இருக்கும். அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு சில வீட்டில் இருக்கக்கூடிய சில மருந்துகள், சில பொருட்கள் வச்சு நம்ம அதை அப்போதைக்கான ரிலீஃப் வந்து பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்துக்கலாம். அதோட சாம்பிராணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புகை வரக்கூடிய அந்த சாம்பிராணி, பால் சாம்பிராணின்னு சொல்லுவோம், அதை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு, இது எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். இதை 3யுமே நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ஹீட்டான ஒரு ஆயில்லையோ இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், 2 எண்ணெய் எதுவானாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆயில் ஏதாவது ஒரு ஆயிலில் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி
பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஷார்ப்பான பெயின் இருக்கோ அந்த இடத்துல மேல் பகுதியில் ஒரு 10 மாதிரி போட்டுக்கலாம். இதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் பேக் வச்சோ இல்லை வந்து கல் உப்பு வறுத்து அதை வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். ஆற்று மணல் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதை ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட்டிட்டு அதை வச்சு வந்து மேலே வந்து ஒற்றடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பெயின், டிஸ்க் பல்ஜினால் வரக்கூடிய பெயின், அந்த நர்வ் பிஞ்சிங்னால் வரக்கூடிய ரேடியேட்டிங் பெயின், இதெல்லாம் உங்களுக்கு டெம்பரவரியாக அப்போதைக்கு ரிலீஃப் ஆகும். இது வீட்டில் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அப்போதைக்கு பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டியது, பெர்மனெண்ட்டாக அதை க்யூர் பண்ணுறதுக்கு சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நன்றி டாக்டர். அதே மாதிரி இந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய உணவுகள், அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் பற்றி சொல்லுங்களேன். ஃபுட்டில் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா டிஸ்க் பல்ஜில் வந்து குறிப்பாக வாதம் அதிகமாக வந்து இருக்கும். ஏன்னா பெயின் நம்ம உடம்புல என்ன கண்டிஷனில் பெயின் இருந்தாலுமே அவங்களுடைய பாடியில் வந்து வாதத்தோட தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபுட்டில் வந்து வாதம் சம்மந்தப்பட்ட பொருட்களை குறைக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி, வாதத்தை கேஸ் ரொம்ப அதிகமாக்குற மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறது அவசியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளில் முதல் வகை வந்து கிழங்கு வகைகள். பூமிக்கு கீழே விளையக்கூடிய எல்லா விதமான கிழங்குகள், அந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்த்துக்கிறது. இது தவிர வந்து பால் பொருட்கள், எல்லா விதமான பால் பொருட்கள்லையுமே நம்ம சேர்த்துக்க கழிவு நீர் நம்ம உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம உடம்புல ஹீட் இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா அது இன்னுமே கழிவு நீரோடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும். அது வலி இருக்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாத அந்த நச்சு நீரோடைய தேக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் பால் பொருட்கள் எல்லாவற்றையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இது தவிர வந்து பயிர் வகைகள், முளைக்கட்டி வேக வச்ச பயிர் வகைகள்லாம் அந்த பெயின் இருக்கக்கூடிய டைமில் எடுத்துக்கக்கூடாது. டெய்லியும் பருப்பு வச்சு சாம்பார் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது தவிர்த்துக்கணும். எப்போவாவது வந்து எடுத்துக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது தவிர புளிப்பான உணவுகள், எல்லா விதமான புளிப்பு உணவுகள்லையுமே ஆக்சலேட் அப்படின்ற ஒரு ஆக்சலேட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஆல்ரெடி பாடி பெயினால் வந்து கஷ்டப்படும் போது இன்னும் பெயினை ஜாஸ்தி பண்ணிவிடும். வாத நீரோடைய உற்பத்தியும் இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். அதனால் புளிப்பான பொருட்கள் எல்லாவற்றையும் அவாய்ட் பண்ணிக்கிறது, புளிப்பான பழங்கள் கூட அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த வாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசியம். மற்றபடி எல்லா விதமான கீரைகள், காய்கறிகள் எடுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கும் போது மோஷன் சிக்னஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். டிஸ்க் பல்ஜுக்கு குறிப்பாக மோஷன் சிக்னஸ் இல்லாமல், கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோம் அப்படின்னா அந்த நரம்புகளுடைய நர்வ் ரூட்ஸ் இதெல்லாமே இன்னும் பாதிக்கப்படும். நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் இன்னும் தடைப்பட ஆரம்பிக்கும். பெயின் இன்னுமே அந்த முதுகு பகுதிகளில் அந்த ரேடியேட்டிங் பெயின் இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். இது தவிர வந்து உள்பக்கமாக சாப்பிடக்கூடிய உணவுகளில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கும் போது தேவையில்லாத வீக்கத்தை வந்து நம்மளால் தடுத்துக்க முடியும். நீர் தேக்கம் வந்து பெயின் இருக்கக்கூடிய இடங்களில் இயற்கையாகவே இருக்கிறது நார்மல். ஆனால் அதை தேங்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளும் எடுத்துக்கலாம். கீரைகள் குறிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இருக்குது? அதே மாதிரி ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நேரில் தான் வந்து கன்சல்ட் பண்ணுமா, இல்லை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாமா? ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 36 பிரான்ச்சஸ் இருக்குது. இது தவிர ஆந்திராவில் ஒரு 19 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா 14 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 15 கிளைகள் இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு 17 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகளில் 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். 5 தலைமுறைகளாக பாரம்பரியம் சார்ந்த முறைப்படி நம்ம இந்த சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். இது தவிர உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதியுமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் 30 நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. இது தவிர டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. ஆன்லைன் கன்சல்ட்டிங் மூலமாகவும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து மூலிகை சிகிச்சைகளில் வந்து கன்சல்ட்டிங் பண்ணி அவங்களுக்கு கொரியர் மூலமாக 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு மருந்துகள் வந்து நம்ம அனுப்பி வைக்கக்கூடிய வசதியும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர். மற்ற மருந்துகள் எடுத்திருப்பாங்க இத்தனை காலம், அவங்க வந்து இந்த மூலிகை மருந்துகள் எடுக்கலாமா? கண்டிப்பாக வந்து தாராளமாக எடுக்கலாம். எந்த விதமான நோய்களுக்கு, நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்கு, சுகராக இருந்தாலும் சரி, இல்லை பிபி, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, கொலஸ்ட்ரால்க்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் நாள்பட்டு நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது தாராளமாக நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்ற மூலிகை மருந்துகள். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு எந்த விதமான பத்தியமும் இருக்கிறது இல்லை. அதனால் தாராளமாக நீங்கள் எல்லா விதமான நோய்களுக்குமே நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்து முறையாக
ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் முதுகுத்தண்டோட பாதிப்பை பற்றி பேசியிருந்தோம். இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.